நாம் இந்த மாலை ஆராதனையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்ற தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம 27வது வேல்யூம் பார்க்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு 27வது வேல்யூம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5லிருந்து 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை தியானித்து நம்ம கடந்து போகலாம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கே போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின்பு ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டார். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோலிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளிலா வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம படித்தோம். ஆபிரகாம் விசுவாச வீரன் தான். அதே சமயம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கி ஆபிரகாமுக்கு நல்ல போதனைகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இதில் படிக்கும்பொழுது ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை படிக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை வருது, ஒரு விசுவாசம் வருது இல்லையா? வாரம் வாரம் சபைக்கு வரும், சத்தியத்தை கேட்குறோம். அதன் மூலம் நமக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது, விசுவாசம் வளருகிறது. ஆனால் ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கிடையாது. அப்போது ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு படிப்பறிவு கிடையாது, ஒரு நாடு முன்னேற்றம் அடையலை, எல்லாம் ஒரு மாதிரி மக்கள்களே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டம், ரொம்ப பழமையான காலம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு அழைத்தார். அங்கே அழைக்கும் போது ஆபிராம் கானான் தேசத்துக்கு வந்தார். வந்த உடனே 7வது வசனத்தில் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர்
முதல்ல ஆபிரகாமுக்கு 75 வயசுல தரிசனமாகி என்ன சொன்னாரு, பேசினாரு. இப்போ கானான் தேசத்துக்கு ஆபிரகாம் வந்துட்டாரு. வந்த உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருக்கு தரிசனமாகிறார். இந்த காரியத்தில் நம்ம என்ன கத்துக்கிறோம் பார்க்கலாம்னா, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். ஆபிரகாமுக்கு எப்போ தரிசனம் கொடுக்கணுமோ அப்போ சரியா கொடுத்தாரு. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு தேவன் தரிசனம் கொடுக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டார்னா அவர் கொடுப்பாரு. நம்ம கூட பேசணும்னு முடிவு பண்ணிட்டார்னா பேசுவார். நமக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா பொறுமை. அந்த பொறுமை சாதாரண பொறுமை இல்லை, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை வேணும். நமக்கு தேவையானதெல்லாம் பொறுமை வேணும். பொறுமையோடு விசுவாசமும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சில காரியங்கள்லாம் எதிர்மறையாக நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பொறுமையும் விசுவாசத்தோடு கூடிய பொறுமையும் தேவை. அந்த பொறுமைன்றது என்னென்னா காத்திருப்பது. நிச்சயம் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுறது தான் பொறுமை. அதில் விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம பதற மாட்டோம், நம்ம குழப்பம் அடைய மாட்டோம். புரியுதுங்களா? விசுவாசம் இருந்தால் பதற்றம் அடைய மாட்டோம், குழப்பம் அடைய மாட்டோம், ரொம்ப தெளிவோடு இருப்போம். அதனால தான் நமக்கு லைஃப்பில் பொறுமை, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தரிசனம் ஆகிட்டாரு. அது ரொம்ப முக்கியம். அடுத்து தரிசனமாகி என்ன பேசினார்னா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். கர்த்தர் நம்மளை அழைத்தார். ஆனால் நம்மளோடு நிற்க போகிறது கிடையாது. நம்மை அழைத்த தேவன் அவர் ஆசீர்வதித்து எது வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பார்னா நம்முடைய சந்ததி வரைக்கும் ஆசீர்வதிப்பார். எது வரைக்கும் ஆசீர்வதிப்பார்? ஜெனரேஷன். பாருங்க, நம்மை குறித்து மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் தேவன் அக்கறையாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை, பேர பிள்ளைகளை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பேர பிள்ளைகள் மட்டும் கிடையாது, நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பிறகு போகிற பிள்ளைகளை குறித்தும் தேவன் எப்படி இருக்கிறார்னா அக்கறையோடு கரிசனையோடு இருக்கிறார். நம்ம அதை மறந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை ஏன் வணங்குறோம்? பல காரணங்கள். அதில் ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், அவர் மெய்யான தெய்வம். ஏன் வணங்குறோம் ஆண்டவர்னா, தேவன் தான் உண்மையான கடவுள். அவர் தவிர வேற யாரை வணங்க சொல்ற? புரியுதுங்களா? அதனால் நம்ம ஆண்டவர் மெய்யான தெய்வம் வணங்குறோம். ஆனால் அந்த வணங்குகிற தெய்வத்திடத்தில் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளில் ஒரு காரியம் என்ன சொல்றதுன்னா, அவர் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். எதை ஆசீர்வதிக்கிறாரு? சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அந்த கட்டளைகள்லாம் வரும்போது சொல்லுது, ஒருவன் கர்த்தரை வணங்கினால் கர்த்தர் அவன் நிமித்தம் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாராம். ஒருவன் கர்த்தரை வணங்கினா அவன் தன்னை வணங்குறது நிமித்தமே கர்த்தர் எத்தனை தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறாரா? 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆண்டவர் வணங்குறீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர் வணங்குறதுனால உங்களுக்கு மட்டும் லாபம் கிடையாது. யாருக்கு லாபம்? உங்கள் பிள்ளைகளுக்கு லாபம், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு லாபம், அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு லாபம், அடுத்து பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு லாபம். இப்படி எல்லாருக்குமே லாபம் தான் இருக்குது, ஆசீர்வாதம் தான் இருக்குது. ஆமென். நம்ம அதை மறந்து போகக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம ரொம்ப அலட்சியமாக ஒரு விதமான என்ன சொல்கிறது நிர்விசாரத்தோடு இருப்போம். என்ன நினைப்போம்? என்னடா கோயிலுக்கு போய் வந்துன்னு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுன்னு இருக்கிறோம், ஒரு மாதிரி இருக்குதே, உலகத்தான் பார் அவன் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குதே. கவனிங்க, அவன் ஜாலியாக இருக்குது, அவன் ஜாலியே கொஞ்ச நாளைக்குள்ள காலி ஆகிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம அவனை போல வசனம் சொல்லுது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவியாமல், என்னது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவியாமல் அவன் தேவனோடு பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷம் என்ன? தண்ணி அடிக்கலாம், சினிமாக்கு போகலாம், வேற என்னென்ன போதை பழக்கம் இருக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். எல்லாம் இன்னைக்கு இருக்கிற சாராயம் பயங்கர டேஞ்சரானதுங்க. அந்த காலத்தில் குடித்த சாராயம் வேற, இன்னைக்கு குடிக்கிற சாராயம் வேற லெவலில் இருக்குது. தெரியுங்களா?
அந்த காலத்துலலாம் குடிகாரங்களை நான் பார்த்துருக்குறேன். குடிப்பாங்க, நிறைய கறி வச்சுப்பாங்க. நிறைய கறி வச்சுக்கின்னு 2 கறி உள்ளே போடுவாங்க, 2 மக்கு முடுக்கு தான் ஊற்றுவாங்க, திருப்பி கறி போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இது அவங்க குடித்தாலுமே அவங்களுக்கு கறி செஞ்சு வைக்கிறதுக்கே பெரிய வேலையாக இருக்கும் மனைவிகளுக்கு அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க. சைட் டிஷ்ஷே கிடையாது. மெயின் டிஷ்ஷாக உள்ளே போய் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் டேமேஜ் பண்ணிடுது. இன்னொன்று தெரியுங்களா, அந்த காலத்துலலாம் குடிக்கிறவங்க 10 வருஷம் குடித்த பிறகு தான் சொல்லுவாங்க, என்னால் குடியை நிறுத்த முடியலங்க, கை உதறுது, குடியை நிறுத்தினா தலைவலிக்குது, குடியை நிறுத்தினா வயிற்று வலிக்குது அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பிசாசு ரொம்ப தந்திரமாக வாலிபர்களை வஞ்சிக்கிறான். இதில் பெண் பிள்ளைகளும் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. இப்போ பெண் பிள்ளைகளும் குடிக்கிறாங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும். குடிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் லைனில் நின்று இருப்பான். திடீர்னு ஒரு லேடி பொண்ணு அது உள்ளே போந்து கையை நீட்டும். எல்லாம் வழி விட்டுட்டு அது பார்ப்போம், அப்படி அது பாட்டில் வாங்கிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி காலம் அப்படி ஆயிடுச்சு. அதை ஒரு பெரிய பந்தமாக நினைக்கிறாங்க. குடிக்கிறத என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெரிய சாகசம். அது சாகசம் இல்லை, அது வேற. இவங்க இன்னைக்கு குடிக்கிறது பெரிய சாகசமாக நினைக்கிறாங்க. அதை வெத்தினி சியர்ஸ் இடிச்சிக்கிறது பெருசாக நினைக்கிறானுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், ஆனால் அனுபவிக்கலை. அனுபவிக்கிறத தவிர செய்யல, மீது எல்லாத்தையும் A to Z பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு குடிகாரன் என்ன பண்ணுவான், ஏதை பண்ணுவான், ஏன் அவன் குடிக்கிறான், என்ன சொல்லுவான், சமாதானம் இல்லை அதனால குடிக்கிறேன்னுவான், சமாதானமாக இருந்தால் ரொம்ப சமாதானமாக இருக்குது அதனால குடிக்கிறேன்னுவான். இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டு தான் வந்திருக்கிறேன் நான். அதனால் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குடி டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க இன்றைக்கி இருக்கிற குடி. ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற குடியில் பிசாசு என்ன தெரியும், அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த போதையுடைய பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டான். 2வது சைடு எஃபெக்ட்ஸையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அவனுக்கு பிசாசுக்கு என்ன பண்ணுறான், அதனால தந்துருமா பாருங்கள், ரொம்ப அழகாக பிடிப்பான். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல அதுவும் ஐடி கம்பெனிலலாம் வேலை செஞ்சால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய டோர் நாக்கிங் பண்ணுவான். டோர் என்ன பண்ணுவான், தட்டுவான், அடிக்கடி தட்டுவான். சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக குடிக்கலாம், தப்பு கிடையாது. பீர் குடிக்கலாம், தப்பு கிடையாது. பீர் ஹெல்த்துக்கு நல்லதுன்னுவான். புரியுதுங்களா, பீர் ஹெல்த்துக்கு நல்லதுன்னுவான். முகம் ஷைனிங் ஆகும்னுவான். என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லி எடுத்துன்னு போய் நம்மளை பிசாசு என்ன பண்ண பார்ப்பானா, அதில் லாக் பண்ணிவிடுவான். ஒன்ஸ் நம்ம லாக் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்தில் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தொடர்ந்து குடித்தவன் தான் அப்புறம் சொல்லுவான் என்னால் விட முடியலன்ட்டு. இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒருத்தன் குடிச்சிட்டாலுமே அவன் அதை விடணும்னு நினச்சா விடவே முடியாது. தெரியுங்களா, இன்றைக்கி குடிக்கிறவங்களுடைய நிலைமைலாம் ரொம்ப பரிதாபம். நிறைய குடிக்காரர்கள் இன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறான். ஆனால் ஒரே ஒரு நாள் குடியை நிறுத்தான்னு வச்சுக்கோங்க, அவன் உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாம் பயங்கர பெயின், வலி தாங்க முடியல அவனால். தெரியுங்களா, கிட்னி வலிக்கும், ஈரல் வலிக்கும், லங்ஸ் வலிக்கும், எலும்பு வலிக்கும், நரம்பு வலிக்கும், சதை வலிக்கும், தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும், எல்லா அவயவங்களும் வலியினால் பாதிக்கப்படுது. அவனால் முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது இது உள்ளே போனால் தான் அந்த வலி தெரியாமல் நான் இருக்க முடியுது. இன்னொன்று சொல்கிறீங்களா, இன்றைக்கி குடி எந்த அளவுக்கு மனுஷன் ஆட்டி படிச்சதுன்னா, அதை அவன் விட்டானா செத்தான், முடிஞ்சு போச்சு லைஃப், அவ்வளோதான். அவன் குடிக்கக்கூடாது, நான் விரும்புகிறேன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற குடி, இன்றைக்கி இருக்கிற சாராயம்லாம் அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சு, பயங்கர வீரியம், அடிக்ஷன் அதிகம், சைடு எஃபெக்ட் அதிகம். இன்றைக்கி பொறுத்தவரையிலும் இன்றைக்கி சாராயம் விற்கிறவங்களாம் எப்படி விற்கிறாங்க, எவன் செத்தாலும் எவன் செத்தாலும் கவலை இல்லை, எவன் வாழ்ந்தாலும் கவலை இல்லை, நமக்கு கல்லா கட்டணும், அவ்வளோதான். நம்ம கல்லா கட்டணும், நம்மளுக்கு பைசா வரணும், அவ்வளோதான். அதுதான் நோக்கம். அதனால் பாருங்கள், இன்றைக்கி குடியில் பிசாசு தந்திரமாக திரும்ப அடிமைப்படுத்தி அது பிறகு அதுலேருந்து வெளியில் வரவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், புத்திசாலிங்க தயவு செஞ்சு அந்த பக்கமே போகக்கூடாது. பைபிள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அதை பார்க்காதன்னுது. அதை என்ன பண்ணாத, பார்க்காத. அது பாத்திரத்தில் இருக்கும் போது பலன்னு இருக்கும். பாத்திரத்தில் ஊற்றுனா அது எப்படி இருக்குமா, பலன்னு இருக்குமா, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குமா. அதனால சொல்கிறார் ஆண்டவர், அதை பார்க்காத. வசனம் சொல்லுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது என்ன பண்ணுமா, நம்ம ஆசைப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு நிற்காது, அது வேலையை தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம்.
அது ஆசைப்பட்டாலுமே அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வேலையை தொடங்கிடுச்சு. அது பிசாசு பாருங்க, அதுதான் என்ன பண்ணுவான்னா பெரிய பெரிய பாட்டிலாக விளம்பரமாக காட்டுவான். அந்த கோப்பையில் அது ஊற்றி இருக்குதெல்லாம் ஊற்றி. நான் இந்த பெப்சி கோலாக்கு பார்த்தேங்க. அப்போ தான் நினச்சிக்கிறேன், பிசாசு எந்த அளவுக்கு ஜனங்களை என்ன பண்ணுறான், கவர்ந்து இழுக்கிறான். ஒரு பெப்சியை ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன், போஸ்டரில். அந்த பெப்சியை ஒரு கோப்பையில் ஊற்றுறான், கண்ணாடி கோப்பையில். அந்த கோப்பையில் அதை ஊற்றி அப்படி தெரிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஹெச்டி பிக்சரில் ஃபோட்டோ எடுத்து அப்படி நேச்சுரலாக பார்க்கும் போதே ஒரு பெப்சி குடிச்சிடணும் போல. அதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷன் கொடுக்குறான் பிசாசுன்னா, இது அவனுடைய மேஜர் ஆயுதம், அது மைனர் ஆயுதம் தான் பெப்சி. இது பார்த்தீங்கன்னா மேஜர் ஆயுதம். அப்போ இதுக்கு எவ்வளோ கொடுப்பான் அவன் விளம்பரம். அதுதான் சொல்லுது, இச்சிக்காத. அந்த ஆசை வரக்கூடாது. வரும்போதே நம்ம அதெல்லாம் கட் பண்ணணும். அதே போல் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் எந்த பார்ட்டி ஃபங்க்ஷனு கல்யாணம்னு போயிட்டு சும்மா நக்கி பார்க்குறேன் தொட்டு பார்க்குறேன்லாம் அதில் என்ட்ரே ஆகக்கூடாது. என்ட்ரானீங்கன்னா தீர்ந்து போச்சு, அது விடாது. ஒரு பார்ட்டியில் போய் ஒரு முறை கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா நிறைய பார்ட்டியாக வரும். பிசாசு அனுப்புவான், பார்ட்டியாக ரெடி பண்ணி அனுப்புவான். நிறைய கல்யாண நோட்டீஸாக வீட்டுக்கு அனுப்புவான். அந்த செட்டும் வரும். ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்த செட்டு அடுத்த கல்யாணத்துக்கு வரும், அடுத்த பார்ட்டிக்கு வரும், லைனாக வரும். அந்த செட்டு விடவே விடாது. என்ன மாமா வந்துட்டியாடணும், என்ன மச்சான் வந்துட்டியாடணும், கூப்பிட்டு போவோம். அது எடுத்துன்னு போய் உன்னை அடிக்ஷன் ஆக்குற வரைக்கும் விடாது. அடிக்ஷன் ஆகி உன்னை அது ஆரம்பத்தில் பாருங்கள், இதெல்லாம் பிசாசு சோழ தந்திரமாக வேலை செய்கிறான். ஆரம்பத்தில் குடிகாரங்களுக்கு அவன் வாங்கி கொடுப்பான். இவன் அடிமை ஆகிட்டான்னா வாங்கியே தர மாட்டான். இவனால் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண மாட்டான், வாங்கி தர மாட்டான், கிட்டியும் சேர்க்க மாட்டான். ஆனால் அடிக்ஷன் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுறான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். பிசாசு நம்மளை எப்படியாவது கெடுக்கணும்னு பார்ப்போம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறவர். நம்மளை மட்டும் கிடையாதுங்க, நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சந்ததியையே தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அதுக்கு தான் சொல்றது. சில பேர் பாருங்க, இப்போ நம்மளை பார்த்து அவன் பைத்தியக்காரன் நினைப்பான். சரி, ஆனால் பைத்தியக்காரனா இருக்கான். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு ஒன்றுமே அனுபவிக்க தெரியலன்னுவாங்க. நான் வாலிப பையனாக இருக்கும்போது இயேசு ஏற்றுக்கினேங்க. ஒரு வாலிப வயசில் இயேசு ஏற்றுக்கினேன். இந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன். இவங்க இந்த பார்ட்டி கெட்டின்னு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டு போய் உக்காந்துக்கின்னு ஒரே குடிச்சின்னு அமங்கலம் பண்ணின்னு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, பிழைக்க தெரியல, உனக்கு வாழவே தெரியல, நீ எல்லாம் மனுஷனாக போகிறது என்ன பண்ண போகிற, ஒரு மனுஷனா ஏதாவது பழக்கம் இருக்கணும், அதெல்லாம் சொல்லுவானுங்க. ஒரு மனுஷனா ஏதாவது பழக்கம் இருக்கணும், உனக்கு ஒரு பழக்கமே இல்லைன்ற, நீ என்ன பண்ண போகிற, நீ எதுக்கு வாழ்ந்துன்னுக்கிற, இப்படிலாம் பேசுவானுங்க. நான் உக்காந்துன்னு வேர்க்கலை சாப்பிட்டுக்கிட்டு நான் என்ன யோசிப்பேன் தெரியுமா, எல்லாம் பேசலாம், ஒரு நாள் கண்ணை ஒன்றுன்னு மூடுவோம். கண்ணு ஒன்று இருக்குது பார்த்தியா, இந்த கண்ணு மூடுற நாள்னு ஒன்று இருக்குது. அன்னைக்கு தான் தெரியும் யார் பைத்தியக்காரன்ட்டு. பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்க போயிட்டாங்க, இப்போ சேமங்கலம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருடைய சாட்சி சொல்வார். அவர் ஒரு பிளம்பர். அவர் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான நிலைமையில் பல வாரங்களாக ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க. ஒரு நாள் சொல்கிறார், நான் மரித்து விட்டேன். அவர் செத்துட்டாராம். அவர் சொல்கிறாரு, செத்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னுடைய ஆவி என் சரீரத்திலிருந்து வெளியில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் சொல்கிறாரு, என் ஆவி என் சரீரத்திலேருந்து வெளியில் வந்துடுச்சு. வந்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கீழ் நோக்கி போதான். இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவி எங்கே போகுது, நம்மளை கண்ணை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணை கட்டிட்டாங்க, இருட்டில் கூட்டு போகிறாங்க. மேலே கூட்டு போகிறாங்களா கீழே கூட்டு போகிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஒரு நாள் கண்ணை கட்டி தொங்க விட்டாதான் தெரியும். நம்மளை கண்ணையே கட்டிட்டு நம்மளை கீழே கொண்டு போனால் கீழே கொண்டு போகிற அந்த உணர்வு தெரியும். மேலே இழுத்துன்னு போனால் மேலே நூல் கட்டி இழுத்தாங்கன்னா நம்மளை மேலே இழுக்கிறாங்கன்ற உணர்வு, அந்த உணர்வு தெரியும். அப்போது இவர் சொல்கிறாரு, நான் இறந்துட்டேன், என் ஆவி வெளியில் வந்துடுச்சு. வந்த உடனே அடுத்தது என்ன நடக்குதான், ஒரு கும்மிருட்டான். அடுத்தது என்ன இருக்குதான், அவரை சுற்றி கும்மிருட்டு. கும்மிருட்டுன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல. பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு இருட்டில் என்னுடைய ஆவி பயங்கரமான வேகத்தில், ஸ்பீடு, இருட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் கீழ் நோக்கி வேகமாக போகுதான். அவர் தெரியுதான் நம்ம கீழ் நோக்கி என்ன பண்ணுறோம்,
வேகமாக போகிறோம், கீழே போகிறோம் அப்படின்றது நல்லா தெரியுதான். இருட்டு, சுற்றி இருட்டு இருக்குது, என்ன பார்க்கவே முடியல. ஆனால் கீழே மட்டும் போகிறோன்ட்டு தெரியுது, கீழே போயின்னுக்கிறோம், கீழே போயின்னுக்கிறோம், கீழே வேகமாக போகிறோன்ட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. ஆனால் இவருக்கு எப்போவோ இவர் பயங்கரமான ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர். அவருக்கு இயேசுவை பற்றி யாரோ சொல்லியிருக்கிறாங்களே, இயேசுவை நம்பு, இயேசுவை ஆபத்தில் கூப்பிடு, உதவி செய்வார்ன்ட்டு. இந்த ஆவி கீழே போயிடும்போது அவர் சொல்லி கத்திருக்கிறாரு, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாருங்களாம் பாருங்க. அவர் சொல்றாரு, எவ்வளோ வேகமாக போன ஆவி அப்படியே ஸ்லோவாச்சு, ஸ்லோவாகி நின்னுது, நின்று அப்படியே மேலே வர ஆரம்பிக்குது. அந்த ஆவி அவ்வளோ எவ்வளோ வேகமாக போச்சு, அவ்வளோ வேகமாக அப்படியே மேலே வருதான். வந்து அவர் சொல்கிறாரு, நான் என் சரீரத்தை என் கண்ணால் பார்க்குறேன், பெட்டில் இருக்குது. என் சரீரத்தை என் கண்ணால் பார்க்குறேன், பெட்டில் இருக்குது. அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு வந்து தவறுதலால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அவருக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனைக்கு வந்துக்கிறாரு ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலில். இந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, தவறுதலாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷன்னால் அவருக்கு அந்த வயிற்றில் இருந்து சீழும் தண்ணியும் வந்துக்கினே இருக்குமா, அதை நிறுத்தவே முடியலையா. எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர் நன்மோ ஸ்கேன்லாம் பண்ணிலாம் பார்த்துட்டாங்க, நிறுத்த முடியல. கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாங்களா தெரியுங்களா, பிளட்டு வருமா, சீழ் வருமா, தண்ணி வருமா. அவருக்கு பையை ஒன்று கொடுத்துட்டு அந்த பையில் வருதெல்லாம் பூச்சி பூச்சி அப்பப்போ ஊற்றிடு சொல்லிட்டு, சில நேரத்தில் ஒன்லி பிளட்டு வந்தால் அந்த பிளட்டை வந்து ஜூஸில் ஊற்றி நீ திரும்ப குடிக்கணும், இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு சொல்லி அப்படி மோசமான நிலைமையில் இருந்துட்டு தானா இந்த ஆவி. இயேசுவே இயேசுன்னு கூப்பிட்டோன்னா அந்த ஆவி திரும்ப வந்துச்சு. அவன் சொல்கிறாரு, கட்டில் பார்த்தேன், என் சரீரம் அப்படி இருக்குது, என் சரீரத்துக்கு பக்கத்தில் என் மனைவி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கை வச்சு சாஞ்சின்னு படுத்து சாஞ்சின்னு இருக்கிறாங்க, தூங்கின்னு இருக்கிறாங்க. என் ஆவி வந்து அப்படியே என் சரீரத்தில் உள்ள நுழைஞ்சுது. நுழைஞ்ச உடனே சொல்கிறாரு, அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்ணு முடிச்சு பார்க்குறேன், அந்த பெட்டிலிருந்து ஒரு 5 அடி 6 அடி தூக்கி வீசப்பட்டு இருக்கிறேன். கையில் போட்ட அந்த ஸ்ட்ரிப்ஸு மருந்து எல்லாம் செதறிச்சு, எல்லாம் எகிரிச்சு. நான் தனியாக அங்கே போய் நிற்கிறேன். அவன் சொல்கிறேன், நான் எழுந்து நிற்கிறேன், சரீரம் ஒதுருது, என் வாயில் பார்த்தீங்கன்னா இயேசுவே இயேசுவேன்னு சொல்லின்னு இருக்கிறேன். அந்த மனைவி பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னங்க ஆச்சு, ஏதாச்சு? இப்போது டாக்டர்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சு பயந்து வந்துட்டாங்க. அவர் பேர் பாஸ்கர். பாஸ்கர் என்னாச்சு, பாஸ்கர் என்னாச்சுன்றாங்க. இவருக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. படுக்க வச்சாங்க, செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் எந்த பலவீனத்தை டாக்டர்களுக்கு குணப்படுத்த முடியலன்னு சொன்னாங்களோ அது ஒன்றுமே இல்லாமல் சரியாயிடுச்சு. இன்னி வரைக்கும் அவருக்கு அந்த சீழ் வருது, ரத்தம் வருது, தண்ணி வருது பிரச்சனையே இல்லைங்க. இன்னி வரைக்கும் இருக்கிறார் மனுஷன். என்ன ஒன்று நன்றி கெட்டவராக இருக்கிறாரு. ஆண்டவரை ரொம்ப நேசிக்க மாட்டாருங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவரை அவர் ரொம்ப நேசிக்கலை. இன்னி வரைக்கும் அவருடைய நோக்கம்லாம் பணம் காசு சம்பாதிக்கிறது தான். ஏன்னா அவருடைய மனசு மறுரூபம் ஆகலை. ரொம்ப வருத்தமான செயல். ஆனால் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சு காப்பாற்றினார். நான் சொல்கிறேன், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று பைபிள் சொல்லுது. கோபாக்கினை நாளில், நியாய தீர்ப்பு நாளில் ஐஸ்வர்யம் என்ன பண்ணாதான், உதவாது. எவ்வளோ கோடி இருந்தாலும் சரி, நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க, பாதாளத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை தடுக்க முடியாது, உங்கள் ஆத்மாவை தடுக்க முடியாது. ஆனால் இயேசுவின் நாமம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி வணங்கணும், சந்தோஷமாக வணங்கணும். உலகம் சொல்லும், பைத்தியக்காரன் நீ காலையில் தான் சர்ச்சைக்கு போனேன், சாயங்காலமும் போகணுமா. உலகம் சொல்லும். உலகம் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும், வாரத்தில் ஒரு நாள் போய் தலை காட்டு வா போ, எப்போ பார்த்தாலும் சர்ச்சே இருக்கிற. உலகம் அப்படி தான் சொல்லும். நம்மளும் அவன் பைத்தியக்காரன் சொல்லுவான், எல்லாத்துக்கும் போயின்னுக்கிறேன், பைத்தியமாக பிடிச்சிடுச்சு அப்படின்னுமா. இது நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்குது, அவனுக்கு வந்து கெட்ட பைத்தியம் பிடிச்சிருக்குது. அவன் வந்து பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், இன்னும் சாதிக்கிறான். நம்மளாவது ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம், கடவுளை பற்றி கேட்குறோம், கடவுளுடைய பிரசன்னத்தில் உட்காடுறோம், புரியுதுங்களா. கடவுள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை வளருது, விசுவாசம் வளருது, தைரியம் வளருது, சமாதானம் கிடைக்குது, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அவனுக்கு என்ன கிடைக்குது, வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் இழந்துன்னுக்கிறான், எல்லாவற்றையும் இழந்துன்னுக்கிறான். ஆனால் அவன் நம்மள என்ன சொல்கிறான், பைத்தியக்காரன், எல்லாத்துக்கும் போயின்னுக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனேன், சாயங்காலமாக போகிறேன், திருப்பி செவ்வாய்க்கிழமை போகிறேன், வியாழக்கிழமை போகிறேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஏன் அப்படிலாம் கேட்பாங்க. நான் டெய்லி எங்கள் கப்பலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
6 மணி ஆயிடுச்சுன்னா நான் ஒரே பிஸி ஆகிடுவேன், பரபரப்பாகிடுவேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா போயிட்டு முகம்லாம் கழுவிடுவேன், கழுவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுவேன். கேட்பாங்க, எங்கே என்ன 4 மணி, எங்கே வெளில ஆகிட்டோம் ஃபங்க்ஷன் ஆடுவாங்க. இல்லை மீட்டிங் இருக்குது, ப்ரேயர் மீட்டிங்டுவேன். திங்கக்கிழமை ப்ரேயர் மீட்டிங், செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை வீட்டு ஜபம், வெள்ளிக்கிழமை இரவு ஜபம், இப்படி சொல்லுவோம் பாருங்க. என்ன நான் பைத்தியம் பிடிச்சிட்டா உனக்கு? இப்படியே கேட்பாங்க, பைத்தியம் பிடிச்சிச்சா? டெய்லி ப்ரேயர் போகிற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனால் போதாதா? இதெல்லாம் நான் பட்டு வந்ததால் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன், என்ன அன்னைக்கு கேள்வி கேட்ட எத்தனை பேர் இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக வந்த நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னும் நல்லா இருப்பேன். கர்த்தர் என்ன மட்டும் நல்லா வைக்கல, என்னுடைய குடும்பம் சந்ததி சந்ததி சந்ததியாக நல்லா வைப்பார். கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சாரு. ஆபிரகாம் கிட்ட எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு தெரியுங்களா? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கும் போது நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஆபிரகாம் வரைக்கும் நல்லா வைக்கணும்னு யோசிப்போம். இப்போ நம்ம கூட ஒரு ஆளை கூப்பிட்டு வேலை வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுப்போம்? அந்த ஆளுக்கு வரைக்கும் ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் கை கொடுத்து அனுப்பிடுவோம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. உன் புள்ளியை கூப்பிட்டு வா, உன் பேர புள்ளியை கூப்பிட்டு வா, வேற என்ன இருக்குது எல்லாத்தையும் கூப்பிட்டு வா. அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்? நல்லது செய்கிறேன். அது சொல்கிறார் பாருங்க 7 வருஷம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு, யாருக்கு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கர்த்தர் நம்முடைய சந்ததிகளுக்கு நன்மை தருகிறவர், நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர், நம்முடைய சந்ததிக்கு வெற்றிகளை தருகிறவர். நம்ம ஆண்டவர் அதுக்காக தான் நல்லா ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணு சொல்கிறோமே. ஏன் ஜெபம் பண்ணுன்றோம்? ஆண்டவர்கிட்ட நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர்கிட்ட நல்லா ஐக்கியமாக இருங்க, ஆண்டவருக்காக நல்லா வாழுங்க வைராக்கியமாக. இதெல்லாம் சொல்கிறோமே. எதுக்காக சொல்கிறோன்னா, கர்த்தர் உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்கள் சந்ததியே ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் ஒரு ஆள் நல்லா ஆண்டவரை வணங்குறதுனால பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு. தெரியுங்களா? அந்த பிள்ளைங்க நல்ல சுகத்தை கொடுப்பார், ஆயுசு நாட்களை கொடுப்பாரு. அவன் படித்து முடிக்கும் போது கரெக்டாக நல்ல வேலையை கொடுப்பாரு, வருமானத்தை கொடுப்பாரு, ஏற்ற காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். எல்லாம் ஆண்டவரே பார்த்து பாருங்க. நீங்கள் ஒன்றும் பார்த்துக்க வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? ஆபிரகாம் மாதிரி போக வேண்டியது தான் வேலை. உங்கள் வேலை என்னது? ஆண்டவர் பின்னாடி போயினே இருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்குடைய பையன் மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? பைபிள்லேயே அதிகமாக உயிரோடு வாழ்ந்தவர் யார் தெரியுமா? மெத்துசலா. மெத்துசலா இவ்வளோ வாழ்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். சந்ததிக்கே பிளெஸ்ஸிங்கு. பையனுக்கு வந்துடுச்சுங்க 969 வருஷம். ஆதாம் கூட 930 தான் வாழ்ந்தார். இவர் 969 எல்லாரும் அடிச்சு பீட் பண்ணிட்டு போயிட்டாரு. காரணம் என்ன? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதுதாங்க விஷயம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆள் தேவனோடு சஞ்சரிக்கும் போது, தேவனோடு இணையும் பொழுது, தேவனோடு ஐக்கியப்படும் போது, தேவனை கனம் பண்ணும்போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை உயர்த்தும் போது, நான் சொல்கிறேன், உங்களுடைய சந்ததியை கர்த்தர் கவனித்து அதை ஆசீர்வதித்து அதை உயர்த்தி வைப்பார். ஆமேன். அடுத்தது பாருங்க. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது பலிபீடத்தை கட்டுறது பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, உன் சந்ததிக்கு கொடுப்பனவனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்துறார். பலிபீடம் கட்டி பலி செலுத்துறார்னா நன்றி செலுத்துகிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறார், ஜெபிக்கிறார். ரொம்ப பாருங்க, அது நம்ம நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கணும். நம் தேவனுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா, நம்மை குறித்து நிறைய திட்டங்கள் தேவன் உடையவராக இருக்கிறார். நம்மை குறித்த நிறைய திட்டங்கள் தேவனுக்கு இருக்குது. அதுக்கு தான் பேர் ரொம்ப அழகாக எழுதுவார். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படின்னா என்னன்னா, அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. நம்மளெல்லாம் நல்லா வைக்கணும், நம்ம பிள்ளைகளை நல்லா வைக்கணும், நம்ம குடும்பத்தை நல்லா வைக்கணும், நம்முடைய சந்ததியை நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அதனால் சொல்கிறார், அந்த திட்டம்லாம் அவர் உனக்கு செய்கிற வரைக்கும் நீ அவருடைய கையில் எப்படி இரு? அடங்கி இரு. அவர் செய்வார், அடங்கி இரு.
சில நேரத்தில் பார்த்தீங்களா, கறி வேகும், சில புள்ளிங்களால் பொறுக்க முடியாது. எவ்வளோ நேரம் வந்து இருக்குது, போட்டு கொடு. அப்புறம் அதை போட்டு கொடுத்தா வாயில் வச்சா மெல்ல முடியாது, ஒரே நச்சுக்கு நச்சுக்கணும். அதே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அது நல்லா வெந்துட்ட பேர் எப்படி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக சந்தோஷமாக சாப்பிட்ருக்கலாம். அந்த அடங்கி இருக்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு சாப்பிட்ற விஷயத்துலேயே பொறுமை இல்லை. கர்த்தர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமைலாம் கிடையாது. என்ன பாஸ்டர், நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஒன்றுமே செய்யலை. அடங்கிரு. அவர்கிட்ட சொல்வார், அவர்கிட்ட அடங்கிரு, செய்வேன் நான் எல்லாம். அவர் வந்து விடுவார், எவ்வளோ விடணுமோ விட்டு, எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிப்பார், எங்கே தூக்கணுமோ அங்கே தூக்குவார். யாரை எங்கே தட்டணும், எப்படி உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம வந்து நீங்கள் ரொம்ப ஃபைட் பண்ண வேணாங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலை என்ன வேலை, ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். நம்ம வேலை என்ன வேலை, ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். அந்த ரெஸ்ட் தான் வந்து விசுவாசத்தோடு காத்திருக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க வசனங்கள். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்றார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். சந்ததி, நம்ம பிள்ளைகள் எல்லாம் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சில நேரத்தில் என் பிள்ளைகளை குறித்து நான் எப்பவுமே கவலைப்பட்டது இல்லைன்னு வச்சுக்கங்க. சில நேரத்தில் கவலை படுறதுக்கு சில வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நீ இப்படியே இருந்தா எப்படி, உனக்கு எதனா உன் பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா. உடே எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரு பார்த்துக்க மாட்டாரா? என்ன வாக்கு கொடுத்துக்கிறாரு ஆபிரகாமுக்கு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் கொடுத்துக்கிறார்ல. அப்போ அவர் நிறைவேற்றுவார்ல. அப்புறம் நம்ம என்னத்துக்கு நம்ம எடுத்துன்னு போய் பிரயாசம் பண்ண. நான் அப்படி ரொம்ப கூலாக இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும், நான் என் தேவைக்காகவும் நான் நம்புவது தேவனை தான், என் பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நான் நம்புவதும் தேவனை தான், என்னுடைய சந்ததியின் தேவைக்காகவும் நான் நம்புவது தேவனை தான். நான் அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். என் பலத்தையோ இல்லை என் திறமையோ கிடையாது. என் பலம் என் திறமையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னை பற்றி சொல்ல போனேன்னா நான் ஒரு ஜீரோ. ஆமாம், உண்மையில் எனக்கு நல்லா தெரியுங்க. எங்கள் குடும்பம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வருமானம், என்னுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் நான் அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் தான். அவர் ஒருத்தர் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் இவ்வளோ கிடையவே கிடையாது. நான் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனியில் சைக்கிள் மெஷின் போயிருந்துருப்பேன். நீங்கள் என்னை பார்த்துக்கணுன்னா ஒரு பனியன் போட்டுக்கின்னு, ப்ரொஃபஷனல் கொரியர்னு ஒரு பனியனை போட்டுக்கின்னு சைக்கிளில் போயிருப்பேன். இல்லைன்னா ஒரு ஸ்கூட்டிலே இல்லை ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி அதில் தான் போயிட்டு 4 லெட்டர் கொடுத்துன்னு வர வேலை செஞ்சுருந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார், மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அப்போ இந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கணும், எவ்வளோ நன்றியாக இருக்கணும். அவர் கூட நம்ம நேரத்தை அவர்கிட்ட செலவு பண்ணணும், அவர் சமூகத்தில் செலவு பண்ணுங்க. நல்ல பைபிள் படிங்க, நல்ல மெசேஜ் கேளுங்க, நல்ல பாட்டு கேளுங்க, நல்ல ஆண்டவருக்குள்ளே உங்களை எப்பவுமே உங்களை அதில் பிஸி ஷெட்யூலாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப பிஸியாக இருக்கணும். நீங்கள் எனி டைம் பார்த்தா பிஸியாக இருக்கணும். என்ன பண்ணுற, பைபிள் கேட்குறேன், என்ன பண்ணுற, ஆண்டவர் பாட்டு கேட்டுக்கிறேன், என்ன பண்ணுற, ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். அப்படி உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறைக்கே இது பிளெஸ்ஸிங் தான். ஆமென். ஆபிரகாம் பாருங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துக்கு போகலாம். ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். மனுஷனா பர்ஃபெக்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. மனுஷனா யாருமே எப்படி இருக்க மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. இப்போ சொல்லிடுறேன், மனுஷங்கிட்ட என்ன எதிர்பார்க்கக்கூடாது,
பர்ஃபெக்ட் எதிர்பார்க்கக்கூடாது. மனுஷனா அப்படி இப்படி இருக்கதான் செய்வான், கொஞ்சம் மறந்துடுவா. உடனே பார்த்து நீ மறக்கலாமா அப்படின்னா, நானும் மனுஷன் தான், பாஸ்டர் தான், நான் மனுஷன் இல்லையா? அதனால இப்போ நம்மளுக்காக நம்மளும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறோம் பிட்டு. நான் பாஸ்டர் இருந்தால் கூட என்கிட்ட வந்து பர்ஃபெக்ஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. என் குடும்பமானாலும் சரி, நீங்களானாலும் சரி, ஒரு பாஸ்டர் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், இவ்வளோ தான் முடி வைக்கணும், அவ்வளோதான் முடி வைக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன நீங்கள் டிசைன் பண்ணக்கூடாது. ஹலோ, என்ன நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்னை நீங்கள் வரைமுறைப்படுத்தக்கூடாது, நீங்கள் என்னை வரையறுக்கக்கூடாது, எனக்கு நீங்கள் வட்டம் போடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம். உடனே என்ன பண்ணுறான், அந்த டிசைனில் அவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மோசமானவன், ஃப்ராடு, இவன் வேஸ்ட்டு, இவனை நான் நடிச்ச தெரியுமா, உன்னை யார் என்னன்னா நடிக்க சொல்லுச்சு? யார் சொல்லிச்சு என்னென்னலாம் நடிச்சுக்கொண்டு? நீங்கள் நடிச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. நான் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன், மனுஷன்னா எப்பவுமே நான் சொல்கிறேங்க, எல்லா வசனம் சொல்லுது, மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு தான் சொன்னார். சிலர் ஏன்னா உங்களை காவலில் போடுவான், சவுக்கால் அடிப்பான், என்ன உபத்திரவப்படுத்துவான், எல்லாம் பண்ணுவான். அதனால் மனுஷர்களுக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்கள். மனுஷனாலுமே நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். யார்கிட்டையும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதிகப்படியான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. அதே போல் இவர் ரொம்ப நல்லவர்னு யாருக்கும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடாதீங்க. எப்படிங்க, நான் பார்த்த வரைக்கும் ஓகே, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கலாம். நன்றிங்க. நம்ம பார்த்த வரைக்கும் ஓகேங்க, நம்மக்கிட்ட பேசின வரைக்கும், பழகின வரைக்கும், நம்ம சந்தித்த வரைக்கும் அவங்க ஓகேவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணலன்னா ஸ்கேன் பண்ணல. அவங்களுடைய 24 ஹவர்ஸையும் 7 டேஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கல. நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி பார்த்த வரைக்கும் ஓகே, அதுதான் நம்மளால் கொடுக்க முடியும் சர்டிஃபிகேட்டு. நம்ம போய்ட்டு ஒரு ஆள் ஃபுல்லாக சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது. இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலலாம் பாருங்கள், நான் ரொம்ப தலையிடவே மாட்டேன். நான் சொல்லிடுவேன், எனக்கு தோணுது இவங்க செட் ஆகணும்னு நீங்கள் பார்த்து, நீங்கள் பேசி, நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பொண்ணு பார்த்து வைங்க, பையன் பார்த்து வைங்கன்னு வரக்கூடாது. ஏன்னா எனக்கு பெரிய அனுபவம் பாருங்கள். காலையில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன், ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறேன். அப்போது அங்கே அந்த இடத்துல இந்த கல்யாணம் திருமணம் பற்றிலாம் கொஞ்சம் பேசினேன். அப்போ பேசும்போது ஆண்டவர் சில காரியம் எனக்கு உணர்த்தினார். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னன்னா, ஒரு பஞ்சாயத்து ஒன்று கூடுச்சு. பஞ்சாயத்தை ஒருத்தர் கூட்டினார். கொஞ்ச நேரம் பஞ்சாயத்து போயின்னு இருக்கும் போது கூட்டூர் பக்கமே பஞ்சாயத்து திரும்பிடுச்சு. யார் பஞ்சாயத்து கூட்டினாரோ அவர் பக்கமே என்ன ஆயிடுச்சு, பஞ்சாயத்து திரும்பிச்சு. என்ன பஞ்சாயத்துனா, ஏன் உன் மனைவி என் பேச்சை கேட்கலன்னு ஆண்டவர் பஞ்சாயத்தை கூட்டினாரு. நீ ஏன் என் பேச்சை கேட்கல, இப்படிலாம் பண்ணிட்ட, பழம்லாம் சாப்பிட்டேன்னு கூட்டினா அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? நீ பார்த்து வச்ச பொண்ணு பண்ண வேலை தான் இது. யார் பார்த்து வச்ச பொண்ணு? நீங்க தானே பார்த்து வச்சிங்க இந்த பொண்ணை. இந்த பொண்ணு பண்ண வேலை தான் இவ்வளவோ அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து யார் பக்கம் திரும்பிடுச்சு? பஞ்சாயத்து கூட்டூர் பக்கமே பஞ்சாயத்து திரும்பிடுச்சு. அப்புறம் அவர் போய் கேட்குறாரு, என்னம்மா ஒரு பொண்ணு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சா, நீ ஏதோ நல்லா இருந்திய பேரை காப்பாற்று பார்த்தா இப்படி பண்ணிட்டியே என்ன? அந்தம்மா சொன்னாங்க, நான் ஒன்றும் பண்ணல, அந்த பாம்பு பண்ணிச்சு, போய் அந்த பாம்பை கேளு. பஞ்சாயத்து கூட்டூர் பக்கமே பஞ்சாயத்து திரும்பி இவரே கஷ்டப்பட்டாரு. ஆண்டவர் பார்த்து வச்ச பொண்ணே இப்படின்னா, நம்ம பார்த்து வச்ச பொண்ணு மாப்பிள்ளலாம் எப்படி இருக்கும்? நம்மளாம் சீல் போட்டால் கொடுக்க முடியாது. நான் பொண்ணு இப்படி இருக்கோம், பையன் எப்படி இருப்பான், அக்பர் கேரண்டி. நான் காலையில் முடிவு பண்ணேன், ஐயோ சோத்திர ஆண்டவரே, நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணே இந்த நிலைமையில் இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தில் என்ட்ரே ஆகக்கூடாது. நீங்களே பார்த்துக்கங்க, முடிவு பண்ணிக்கங்க, கல்யாண டேட்டை மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து ஜெபம் பண்ணி தாலி எடுத்து கொடுக்குறேன், தாலியை கட்டிட்டு போய் சந்தோஷமாக வாழ்க. நாளைக்கு வந்து நம்ம தலையை உருட்டக்கூடாது, பாஸ்டர் நீங்கள் பார்த்து வச்ச பையன், பாஸ்டர் நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு, அதெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பார்த்து வச்ச பொண்ணே சரியில்லைன்னு ஆதாம் சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம மனுஷன்லாம் பார்த்து வச்சா என்ன சொல்லுவாங்க? பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. பாருங்க, நிறைய பேர் பிரச்சனை என்ன, பர்ஃபெக்டாக எதிர்பார்க்குறாங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும், இதில் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. எதுக்காக பேச வந்தேன்னா, அந்த தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தது. அந்த தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு வந்து வச்சாரு.
ஆனால் ஆபிரகாம் நியாயமாக அந்த தேசத்தில் என்ன பண்ணியிருக்கணும், இருந்து இருக்கணும், அந்த தேசத்தில் இருந்து வெயிட் பண்ணி இருக்கணும். ஆனால் அதுதான் சொல்கிறேன், பர்ஃபெக்ஷன் யாருமே கிடையாது. ஆபிரகாம் என்ன பண்ணார், அங்கேருந்து கிளம்பி தேசத்தில் பஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி எகிப்துக்கு போயிட்டாரு. எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டார். எப்பவும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை வச்சு சில இடத்துல நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிப்பார். சில பிரச்சனை, போராட்டம், சில உபத்திரவம் எல்லாம் அப்படி விட்டுட்டு ஆண்டவர் அந்த இடத்துல பார்ப்பார், என்ன பண்ணுறாங்க இவங்க. ஆனால் ஆண்டவர் பொறுத்த அன்றைக்கி அதே வேலை கிடையாது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். இதான் சின்ன சின்னதாக வரும். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தான், அதுதான் ரெக்கார்டில் ரிஜிஸ்டர்ட் ஆகும். ஆண்டவருடைய ரெக்கார்டில் அது ரிஜிஸ்டர்ட் ஆகும். இங்கே ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்குது. கானான் தேசத்தை கொடுப்பனாரு, கூப்பிட்டாரு, கானான் தேசத்துக்கு வந்தார். கானான் தேசத்தில் பஞ்சம். கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, என்ன இருந்திருக்கும்னா, ஆபிரகாம் நிமித்தம் கானான் தேசத்தை ஆசீர்வதிக்கணும், மாற்றணும் அப்படின்றது ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன முடிவு பண்ணுறாரு, ஐயோ இந்த ஊரில் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, பசி பட்டினி பஞ்சம், நம்ம இந்த ஊரில் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டாரு. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்ஷன். எந்த மனுஷனும் பூர்ணமானவங்க கிடையாதுங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரத்தில் மனுஷன்கிட்ட சில குறைகள் இருக்கும். ஆக்சுவலாக தேவன் ஆபிரகாம் நிமித்தம் என்ன பண்ணுவார், லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தெரியுங்களா? ஆபிரகாம் நிமித்தம், யோசேப்பு நிமித்தம் போத்திபாரை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர் தெரிந்து கொள்கிற மனுஷன் நிமித்தம் அவங்க கூட இணைகிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதிச்சு அந்த தேசத்தின் பஞ்சத்தை எல்லாம் கூட ஆபிரகாமுக்காக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு அதெல்லாம் தெரியல. ஆபிரகாம் போனார், பஞ்சம் உடனே நீட்டாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டினார். எகிப்து நல்லா இருக்குதான், வா எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அது இந்த இடத்துல நம்ம இதை கொஞ்சம் கற்றுக்கணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம அந்த நேரத்தில் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். என்ன உறுதியாக நிற்கணும்? கர்த்தர் என் நிமித்தம் இதை மாற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் நிமித்தம் இந்த பிரச்சனையை மாற்றுவார். நான் வெயிட் பண்ணுவேன். பஞ்சமாக இருக்குதுன்னு ஓட மாட்டேன். ஆகாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்ம சபை மக்களுக்கெல்லாம். சாராளுடைய என்ன சொல்ற அடிமை பெண், ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட பெண். கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்த உடனே இந்த புத்தி கெட்டு போச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இல்லாதது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் இந்த திமிருக்கு முறைலாம் வந்துடும். எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேச தெரியல, ஒரு ஆள் மட்டும் இங்கிலீஷ் பேச தெரியும், அந்த இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் ரொம்ப திமிராகிடும். ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவாலிட்டி ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் கனம் வந்துடும். அதுபோல் இந்த மகன் என்ன ஆயிடுச்சு, என்ன பெரிய சாராள், சீமாட்டி, பெரிய சீமாட்டி, ஒரு குழந்தை பெற்றெடுக்க துப்பு கிடையாது. நான் பாரு இப்போ தான் கல்யாணம் பண்ணார், ஒரே வருஷத்தில் குழந்தை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாராளை ஏளனமாக பார்க்குறது. ஏளனமாக பார்க்குறது மட்டும் கிடையாது, இவங்கெல்லாம் பேசிக்கும் போது ஒருத்தர் பேசிக்கின்னு இருப்பாங்க. அடிமைகள்லாம் பேசும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் சாராளை பற்றி பேசியிருப்பாங்க. பேச்சு சும்மா இருக்குமா, செவுத்துக்கும் காது உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி மெதுவாக எங்கன்னா போய் விழுந்துட்டு இருக்கோம் சாராள் கிட்ட. இந்த சாராள் பார்த்தாங்க, ஓஹோ அந்த அளவுக்கு ஆகிட்டியா நீ எங்கேயோ அடிமை பண்ணா இருந்துக்கின்னு காலை கழுவின்னு துணியை துவைச்சின்னு பாத்திரம் கழுவின்னு வீட்டை பெருக்கின்னு இருந்த, உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சா என் வீட்டுக்காருக்கு கர்ப்பமாயிட்டு நீ என்ன கேவலமாக பார்க்குற பேசுறியா, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இப்போ டபுள் மடங்கு வேலை வாங்குறது. எல்லா வேலையும் வேணுன்ட்டு தண்ணி நல்லா குடை நிறைய தண்ணி பிடிச்சிட்டு வந்தா ஊற்றிட்டு போய் எத்துனுவா, பிடிச்சி எத்துருவா. இது மாதிரி கொஞ்சம் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தாங்க. உபத்திரவப்படுத்துகிறோன்னு ஆகார் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, சாராள் கூட இனி இருக்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு ஓடுறாங்க. ஆனால் ஓடும்பொழுது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். ஆகாரை யார் சந்திக்கிறார் தெரியுங்களா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாரு. சந்தித்து அவர் சொல்கிறாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே போகிறாய். அந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கேருந்து வர எங்கே போகிற. அவர் தெரியாதா எங்கேருந்து வராங்க எங்கே போகிறாங்கன்ட்டு? தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு உன் வாயால். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இரு அது வாயிலே சொல்லிட்டோம்.
சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கேட்கறது இல்லை. அது வாயாலே சொல்லிட்டோம், நீ சொன்னது இருக்குது இருக்கட்டும் பரவாயில்ல, அது அனுபவிச்சு வந்துட்டு அதுவே சொல்லிட்டோம் கேட்போம் அப்படின்றது சில ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆண்டவர் கேட்குறாரு, சரி வாயாலே சொல்லி எங்கேருந்து வர, எங்கே போகிற? அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம், என் நாச்சாரு எல்லாம் பண்ணுறாங்க, நான் எகிப்துக்கு ஓடி போகிறேன், நான் கர்ப்பமாக வேறு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்ங்களா, நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு இரு, நான் உன் மகனை ஆசீர்வதிப்பேன், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். சில அவனை பற்றி தீர்க்க தரிசனத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா, அப்போ சொல்கிறார் ஆகார்கிட்ட. பாருங்க, அப்போ தேவன் என்ன பார்க்குற, இந்த அம்மாவுடைய பிளான் என்ன, சாரால் வேணா ஓடிடணும். ஆனால் தேவனுடைய பிளான் என்ன, நீ அங்கே தான் இருக்கணும், நான் உன்னை அங்கே தான் வச்சிருக்கிறேன். சில நேரத்தில் நம்ம அதுதான் குறை உள்ளவர்னு சொன்னேன், நம்ம பர்ஃபெக்ட் இல்லைன்றதுன்னா சில நேரத்தில் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ என்ன செய்ய சொல்கிறாரோ அதில் நம்ம ஒழுங்காக இருக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். நம்ம கொஞ்சம் எக்கு தப்பாக சில வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அதனால் நம்மளுக்கு பெரிய லாபம் வராது. நம்ம போய் லாக் ஆகிடுவோம், தேவையில்லாமல் லாக் ஆகிடுவோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் தொடர்ந்து படிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் இருக்குது, நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிடுவேன். ஆபிரகாம் போய் தேவையில்லாமல் லாக் ஆகிட்டார். அவர் கானான்லேயே இருந்தால் கூட லைஃப் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். ஆபிரகாம் தான் கானான் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் அங்கேருந்து பஞ்சமாக ஓடி வந்தார் பாருங்க. ஓடி வந்து எகிப்தில் வரும்போது வழியில் பாருங்க, அவர் சொல்கிறாரு 11வது வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அழகான பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணால் நீங்கள் தான் ரொம்ப பார்த்துக்கணும். அழகு ஆபத்துடுவாங்க. அழகு அந்த காலத்துலலாம் அது ஒரு ரொம்ப ஃபேமஸான மொழி. பசங்களாம் கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணும்போது என்னடா உன் ஒய்ஃப் அழகா இல்லை அப்படின்னா தேத்திக்கிறதுக்கு ஒரு சொல்லுவான், அழகு இருந்தால் ஆபத்து இருக்கும் அப்படின்ட்டு. அது தேத்திக்க சொல்கிறானோ ஆத்திக்க சொல்கிறானோ அதில் உண்மை இருக்குது. அழகில்லாத மனைவிக்கு நிறைய என்ன வராதுன்னா பிரச்சனைகள் வராது. எவனை சைட் அடிக்க மாட்டான், லட்டு கொடுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். நம்ம நிம்மதியாக லைஃப்பை ஓட்டிட்டு போயிடலாம். அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்கள கண்டிக்கிறதுக்கே நம்ம லைஃப் டைம் சரியாக போயிடும். ஏடா என் ஒய்ஃபுக்கு லட்டு கொடுத்தா, ஏடா என் ஒய்ஃப் பின்னாடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். அதுவும் இந்த காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இந்த காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. உங்கள் மனைவியை உங்கள் கணவரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதுவும் அழகாக இருந்தால் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இவர் சொல்கிறாரு, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணதில்லை, எகிப்துக்கு போகும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். இவ்வளோ நாள் சொல்லியிருக்க மாட்டார் அழகாக இருக்கிறமான்ட்டு, இப்போ சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சு போச்சு. எகிப்துக்கு போக போகிறோம், இவ இருப்பால இருக்க மாட்டாலோ, நம்ம கூட வாழ்வாலோ வாழ மாட்டாலோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு, நீ ரொம்ப அழகான பெண்ணுமா. அவன் பாருங்க, எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். எவ்வளோ மோசமான ஆட்களாக இருந்திருக்கலாம் பாருங்க. இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி அந்த காலத்தில் நடந்துருக்குது. இன்னும் ஒன்று அப்போ பகிரங்கமாக நடந்துருக்குது, இப்போ மறைமுகமாக நடக்குது. இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு தவறான உறவு ஏற்படுது, உடனே அந்த வீட்டுக்காரனை இந்த மனைவி அந்த தவறான உறவில் வந்து சேர்ந்து கொண்டு போட்டுடுறான். இவன் எவ்வளோ கிரிமினலாக பிளான் பண்ணி கொண்டாலும் கடவுள் பாருங்க அதெல்லாம் கொண்டு வந்து மாட்ட வச்சிடுறாரு. எவனும் தப்பிக்கிறதே கிடையாது. எவ்வளோ விஷயம் வந்து இருக்குதுங்க. பேப்பரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பார்வோன்க இருக்கிறாங்க, அன்னைக்கு பார்வோன் கிடையாது. இன்றைக்கே நிறைய பார்வோன்க இருக்கிறாங்க, மறைமுகமாக வேலை பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு ஆச்சரியப்படுறோம், இல்லை இதெல்லாம் அப்போவே இருந்துருக்குது. அப்போ வெளியரங்கமாக ரொம்ப ஓப்பனாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அழகான பொண்ணு இருக்குதா, வீட்டுக்காரங்கிறானா புடுறா, அவனை கொண்டுட்டு இந்த பொண்ணை விதவையாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறது வச்சுருந்து வேறு வழியில் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கப்போ அப்படின்னு அந்த காலம் அப்படி இருந்திருக்குது. இதெல்லாம் ஆபிரகாமுக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். நான் இவ்வளோ பிரச்சனை வச்சு நீ ஏன் எகிப்து போகிறேன்னு யோசிக்கிறேன் ஆபிரகாம.
ஆபிரகாம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வச்சு எதுக்கு எகிப்துக்கு போனோம்? அதுக்கு கானான்லயே கஞ்சி குடிச்சிட்டு இருந்திருக்கலாமே. என்ன சொல்றீங்க? எகிப்துல போய் பிரியாணி சாப்பிட்டு இப்படி பொழைப்போமா வாழ்வோமா சாவோமான்ட்டு பயந்து பயந்து வாழ்றதுக்கு கானான்ல என்ன பண்ணிருக்கலாம்? கஞ்சி குடிச்சு நிம்மதியா இருந்திருக்கலாம். பைபிள் வசனம் அதான் சொல்லுது, ஒரு பெரிய வீட்டில் சண்டைக்காரியோட குடியிருப்பதை விட பெரிய வீடு, ஆனா இருக்கிற வைஃப் எப்படிப்பட்ட வைஃபு? எப்போ பார்த்தாலும் டிஷ்யூம் தான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டு சண்டை போட்டு நிம்மதியாகவே இருக்க விடாது. அது மாதிரி ஒய்ஃப் இல்லை, பெரிய வீடு, ஏசி போட்ட வீடு, சோஃபா கட்டில் இருக்கிற வீட்டில் நீ இருக்கிறத விட ஒரு வீட்டின் மூலையில் இருப்பதே நலம். அதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிற பேச்சை கேட்டு இருக்கிற ஒரு மனைவி கூட சந்தோஷமாக சின்ன வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் சொல்கிற சின்ன வீடு வேற, உடனே வேறு மாதிரி போட்டுறக்கூடாது. ஒரு சிறிய வீடு, ஆமாம், ஒரு வீட்டின் மூலையில் இருப்பதே உனக்கு நலம். இது ஆண்டவர் பைபிள் வசனம் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியல. ஆபிரகாம் கானானில் பஞ்சத்தில் கஞ்சி குடிச்சிருந்தா கூட நிம்மதியாக இருந்துக்கலாம். இங்கே போய் வாட்டுன்னு சொல்லி, இங்கே போய் இந்த ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி உன்னால என் உயிர் பழகணும், கொண்டுடுவான்னு சொல்லி பாருங்க. இதில் என்ன ஒரு பேக்ரவுண்டு விஷயம்னா, ஆபிரகாம் கவனிங்க, ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் சாக மாட்டார், மிருகங்கள் அழியும். பொருள், மனுஷனுக்கு அந்த காலத்தில் பொருள் ரொம்ப முக்கியங்க. ஆடு மாடுகள்லாம் முக்கியம். இன்றைக்கும் பாருங்கள், ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முட்டைக்காக சண்டைலாம், பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும் தெரியுங்களா? ஒரே ஒரு கோழி முட்டைக்கு, ஒரு கோழிக்காக ஊரில் அவ்வளோ பெரிய சண்டை நடக்கும். நம்ம இங்கே ஒரு கோழியை வந்து 400 ரூபாய் கொடுத்து வாங்கி கைமா பண்ணி சாப்பிட்டுடுறோம். ஆனால் அங்கே ஊரில் இருக்கிற ஒரு கோழிக்கு பெரிய சண்டாய், வெட்டு குத்து, அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா பொருள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொருள், வேல்யூ. அப்போ ஆபிரகாமுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் இருக்கிறாங்க, வேல்யூ. அவங்களெல்லாம் ஆடு மாடெல்லாம் பார்க்கணும், காப்பாற்றணும். யாக்கோபு ஏசா சந்திக்கிறாங்க. யாக்கோபு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஏசா கிட்ட? நான் ஒரே ஒரு நாள் என் ஆட்டெல்லாம் வேகமாக ஓட்டினா எல்லாம் செத்து போயிடும், அதனால் நீ போயிடு வேகமா, நான் பொறுமையாக வந்து சேர்றேன் சொன்னாரா சொல்லிங்களா? அப்போ அவங்களுக்கு மெயின் எதுனா அவங்களுடைய பொருட்கள் ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, இந்த ஆபிரகாம் கானான் தேசத்தில் பஞ்சமாக இருந்த உடனே இவர் அங்கே இல்லாமல் எகிப்துக்கு வந்தார். ஏன் வந்தார்னா, தனக்காக மட்டும் வரல, தன்னுடைய மிருக ஜீவன்கள், தன்னுடைய வேலைக்காரிகள் நம்மோடு இருக்கிறவங்களாம் இருக்கணும்ன்ட்டு வராரு. வந்தால் இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த அம்மா தான் பெரிய பிரச்சனை, மனைவி தான். ஏன்னா அழகாக இருக்கிறாங்க, இந்த அம்மா நிமித்தம் நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதை அவர் சொன்ன மாதிரியே ஆச்சு பாருங்க. 15வது வசனம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடந்துச்சு. இப்போ பார்வோன் என்ன பண்ணிட்டார்? ரெடி பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த அம்மாவை அபகரிச்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அபகரிச்சிட்டாரு. என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு, மனைவி போனாலும் பரவாயில்ல, 100 ஆடு இருந்தால் போதும், நமக்கு 100 மாடு இருந்தால் போதும், போய் தொலைது, இது விடு. ஆம்பளைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சாராள் சிஸ்டர்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு சாராளுடைய கணவர். போடா, போய் தொலைது விடு, மனைவி போனா போதும் விடு, நம்மளுக்கு ஆடு மாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிளான் பண்ணிட்டாரு. கூட்டு போ விடுன்னு விட்டாரு. ஆனால் கர்த்தர் விடலை. நல்லா கவனிங்க, உங்கள் பொருள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய சொத்தாக இருக்கலாம், உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை எவனா ஒருத்தன் அபகரித்து வச்சுக்கினானா, நீங்கள் விட்டுட்டா கூட அவர் விட மாட்டார். அவர் விடுற மாதிரி இல்லை. ஆபிரகாம்னு 1-2 விதத்தில் யோசிச்சிருக்கலாம். ஒன்று நல்ல விதமாக யோசிக்கலாம், ஐயோ மனைவி போயிட்டாலே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இனி யார் சோறாக்கி போடுவாங்க, யார் நம்ம துணி துவைப்பாங்க, அப்படி இப்படி யோசிச்சிருக்கலாம். ஒன்று நல்ல விதமாக யோசிக்கலாம். இல்லைன்னா இப்படியோ யோசிச்சிருக்கலாம், போய் தொலைஞ்சா விட்டு பெரிய போராட்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நோயின்னு இருக்கிறா, அப்படியே யோசிச்சிருக்கலாம். ஆனால் வந்து எப்படி யோசிச்சாலும் கர்த்தர் வேற மாதிரி யோசிக்கிறார். அவர் விடுற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப தெளிவாகிறார் பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவியை ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாது, தன்னுடைய மனைவியை மீட்க முடியாது. புரியுதுங்களா? பார்வோன் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆபிரகாம் கிட்ட அவ்வளோ பவர் கிடையாது.
ஆனால் ஆபிரகாம் வணங்குகிற ஆராதிக்கிற நன்றி செலுத்துகிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக யார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வணங்குகிற தேவன் அவங்கள விட பவர்ஃபுல்லு. ஆமாம். பாருங்க 14வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். தயை பாராட்டினார்னா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு அவனுக்கு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைச்சது. அவர் பார்த்தாரு, இவர் என்ன சொன்னார் தெரியல, தங்கச்சின்னு சொல்லியிருப்பாரு. தங்கச்சியை கட்டிக்க போகிறோம். அண்ணன் யார் அப்போ? மச்சானா மாமனா? எனக்கு தெரியல, அவ்வளோதான் கேட்குறேன். ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு தங்கச்சி. அந்த பொண்ணுடைய அண்ணன் என்ன முறை வரும்? மச்சான் முறை. மச்சான் சீர் செஞ்சிட்டாரு. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? பார்வோன் மச்சான் சீர் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு? ஆடு மாடுகள் கழுதைகள் வேலைக்காரர் வேலைக்காரி கோழிகை கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சொல்லிட்டார், மச்சான் நீ போய் நல்லா சந்தோஷமா இரு, என்ஜாய் பண்ணிக்கோ, நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாரு. பாருங்க, அப்பொழுது பார்வோன் 17வது வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். என்ன வாதைகளால் வாதித்தார்? கொஞ்ச நஞ்ச கிடையாது, வறுத்துட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த 2025வது வருஷத்துல உங்ககிட்ட அபகரிக்கப்பட்ட பொருள் உங்ககிட்ட வரும்படியாக கர்த்தர் யார் அபகரித்து வச்சிருக்கிறானோ அவங்கிட்ட யுத்தம் பண்ணி ஃபைட் பண்ணி அதை வாங்கி உங்களுக்கு கொடுப்பார். நல்லா தட்டுங்க கைய. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் சொல்லுது. அதனால தான் அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணு, நம்பிக்கையாயிரு. அது போதும். அவர் ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணுறவெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. தலையில் அடிக்கணுமா தள்ள அடிப்பார், காலில் அட்டாக் போடணுமா அட்டாக் போடுவார், வேற எங்கடா குத்துணுமா அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, நீங்கள் அவர்கிட்ட இருங்க போதும். அவர்கிட்ட அவர் சமூகத்தில், ஆண்டவரே நீரே என் தஞ்சம் அப்படின்னு பாட்டு பாடி சந்தோஷமா இருங்க. அவர் மற்றவெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்தாரு பாருங்க, அங்கே பார்வோன் அவன் குடும்பம் எல்லாத்தையும் போட்டு மகாவாதைகளால் வாதித்தாராம். என்ன பண்ணாராம்? வாதைனா சாதாரண வாதை கிடையாதுங்க, மகாவாதை. முடியல, என்ன பண்ணார் எதை பண்ணார் போடல. ஆனால் எல்லாருக்கும் சரியான பலவீனம் அது இதுன்னு வந்திருக்கும் போல. மகாவாதைகள். ஃபோன் வந்தா பாஸ்டர்களுக்கு மகாவாதைகள். உங்களுக்கு போன் போட்டு என்ன வாதிக்கிறாரு? சரி, வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, அந்த வசனம் பாருங்க, கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். பார்வோனையும் அவன் வீட்டாரையும், கவனிங்க, பார்வோனையும் அவன் வீட்டாரையும். ஆண்டவர் ஒருத்தர் இல்லை, மொத்தத்தையும் போட்டு பெரட்டி எடுக்கிறாரு, அங்க துவம்சம் பண்றாரு. இவன் பார்வோன் விக்கிரக ஆராதனைக்காரன், குறி சொல்றோம் மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு இருப்பான். கூப்பிட்டு, என்னடா இது வரைக்கும் இல்லை, இவன் கால் வச்சதுலேருந்து தான் இது பிரச்சனை, போடு கெச்சாவை சுருட்டி போடு, கெச்சா சுருட்டி போட்டு உருட்டி விட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் குறி சொல்ற மேல பிசாசு வந்து சொல்லியிருக்கோம், நீ கூப்பிட்டு வந்தவ கல்யாணம் ஆகாத பொண்ணு கிடையாது, நீ அவனுடைய ஒய்ஃபு. அது போட்டு குத்துச்சு குறி சொல்ற ஆவி. குறி சொல்ற ஆவி வந்து போட்டு குத்து, நீ கூப்பிட்டு வந்த பொண்ணு இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, அவனுடைய ஒய்ஃபு. கடவுள் அந்த பொண்ணுக்காக உன்னை வறுக்கிறாரு, உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, காரணம் அந்த பொண்ணு தான்ட்டு சொல்லி பாருங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் பிடிக்குது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகுது, எல்லாம் உடனே நடக்காது. புரியுதுங்களா? வாதை வந்த உடனே மறுநாளே பார்வன் கூப்பிட்டு எல்லாருக்கும் வாதை வந்துச்சு உடனே அனுப்பிடணும் அப்படிலாம் செய்யலை. இதுக்கெல்லாம் சில நாட்கள் ஆகும். அது போல தான் நம்மகிட்ட அபகரிக்கப்பட்ட பொருள் திரும்ப நம்மகிட்ட வரும்படியாக சில நாட்கள் ஆகலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பொருளை அபகரிச்சுன்னு போக தேவன் ஒருத்தனையும் விட மாட்டார். உங்ககிட்ட ஒரு துரும்ப கூட ஒருத்தர் எடுத்துன்னு போக விட மாட்டார். அவன்கிட்ட இல்லைனாலும் அவன் புள்ள பேர புள்ள அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவாரு.
கவலைப்படாதீங்க, அவன் செத்து போயிட்டான் பாஸ்டர்னா கவலைப்படாதீங்க, அவன் பிள்ளை இருக்கிறான்ல, பேர பிள்ளை இருக்கிறான்ல, அவன்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பார் ஆண்டவர். ஆமாம். இப்போ பாருங்க, இவன் அவன் இந்த ஜோசியக்காரெல்லாம் கூப்பிட்டு மந்திரவாதிகளாம் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கினோடனே இதுதான் தெரிஞ்ச உடனே மறுநாள் பாருங்க, அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ உனக்கு சொல்ல வேண்டுவதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இவனுக்கு தான் ஏற்கனவே நிறைய மனைவி இருக்குது, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு நாட்டில் அவன் ஒரு மனைவியே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறான் 1000 பேர். அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் ரொம்ப திமிருங்க. இது சாலமோட பார்த்தா ரொம்ப கோபம் வருது. கணக்குக்கு 700, கணக்கு இல்லாமல் 300. பாருங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இவர் கேட்கறது மட்டும் பாருங்க, ரொம்ப பெருசாக கேட்குறாரு. நான் மனைவியாக கொண்டிருப்பேனே சொல்லிட்டு ஒப்படைக்கிறாரு. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். மனைவி வந்துட்டாங்களா? வந்துட்டு இல்லையா? ஆனால் ஆபிரகாம் சுய பலத்தினால் என்ன பண்ணியிருக்க முடியாது தெரியுமா? பார்வோன் கையிலிருந்து மீட்டு எடுக்கவே முடியாது மனைவியை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு, உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அந்த பிளஸ்ஸிங்க, அந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன், உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். அந்த பிளஸ்ஸிங் இருக்குது பாருங்க. மேலே கர்த்தர் ஃபைட் பண்ணி அந்த மனைவி என்ன பண்ணுறாரு? அபகரிக்கப்பட்ட மனைவியை மீட்டு திரும்பவும் ஆபிரகாம் கிட்ட கொடுத்தது மட்டும் கிடையாது, எவன் பெரிய ஆளா எவன் அபகரிச்சானோ அவன் மூலியமாவே பாதுகாப்பையும் கொடுக்குறாரு. டபுள் பிளஸ்ஸிங்கு. கொடுக்கறது மட்டும் கிடையாது, அவன் மூலியமா பாதுகாப்பு. பார்வோன் கூப்பிட்டு என்ன சொல்ல பாருங்க, பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். யாரை குறித்து? ஆபிரகாமை குறித்து. அவங்க மனுஷர்களுக்கெல்லாம் சொல்றான், கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு, ரொம்ப பொண்ணு அழகா இருக்குதுன்னு சொன்னேன், நீ வாடா முதல்ல, உன்னால் தாண்டா, நீ ரொம்ப சொன்னல, அப்படியே பார்க்கும்போது ரதி இருக்குது, ரதி மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப மாதிரி இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொன்னியா, இங்கே வாங்க, நீங்கள் எல்லாம் முதல்ல வாங்க சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு கட்டளை கொடுக்குறான். என்ன கட்டளை கொடுக்குறான்னு தெரியுமா? எவனும் அவங்க பக்கமே போகக்கூடாது, யாருமே என்ன பண்ணக்கூடாது, பக்கமே போகக்கூடாது. பக்கம் போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான், தலை துண்டிக்கப்படும். பயங்கரமான கட்டளை கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்களா? அனுப்பி விட்டார்கள். எந்த தொந்தரவும் இல்லை, நோ டிஸ்டர்பன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அழகாக கொண்டு வந்துட்டாங்க, அனுப்பிட்டாரு. எங்கே வந்துட்டாங்க? இப்போ எங்கே போயிருப்பாங்க? இதை முதலே அங்கே இருக்கலாம், காடான்லேயே கஞ்சி குடிச்சிருக்கலாம் ஒழுங்கா. காடானில் கஞ்சி குடிக்க மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய அலப்பறையை பண்ணி திரும்பி எங்கே தான் போய்க்கிறார் ஆபிரகாம். போ, நான் சொல்கிறேன், சில நேரத்தில் கர்த்தருடைய பேச்சை கேட்டு காடான்லேயே கஞ்சி குடிச்சா லைஃப் நல்லா இருக்கும். மீறி எகிப்துக்கு போகிற, பிரியாணி சாப்பிட்ற, நிறைய இந்த காற்றுலாம் வீசும், புயல்லாம் வீசும், அதெல்லாம் வீசி அப்புறம் கற்றுப்பீங்க காடான்லேயே கஞ்சி குடிக்கிறது நல்லதுன்ட்டு. நம்மளால் காணான் ஆசீர்வதிக்கப்படணும் கற்றுப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் எழுந்து நஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு தான் கற்றுக்கணுமா? நல்ல போதனை கேட்டால் கற்றுக்க மாட்டிங்களா? போதனை கேட்டால் கற்றுக்கங்க. நான் சொல்கிற சில விஷயம்லாம் நான் ரொம்ப ஆண்டோடைய வார்த்தைகளை போதிக்கும் போது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுவார். அதுக்கெல்லாம் கீழ்ப்படிங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது அவருடைய சந்ததிக்கு என்று சொல்லி நீங்கள் பேசுகிற வார்த்தையை பார்த்தோம். ஆண்டவரே, சந்ததியை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கானான் தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவரே, எகிப்துக்கு போன ஆபிரகாமுடைய ஆண்டவரே அந்த குறைவையெல்லாம் நினைத்து ஆண்டவரே ஆபிரகாமை நீங்கள் குறை சொல்லி கைவிடலை. குறைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் ஆபிரகாமுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே, பார்வோன் சாராளை தொடாதபடிக்கு காத்து கொண்டு சாராளை திரும்பவும் ஆபிரகாம் கிட்ட பத்திரமாக ஒப்படைத்த தகப்பன் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், எங்ககிட்ட யார் எந்த பொருளை பணத்தை எதை அபகரிச்சிருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு திரும்பவும் மீட்டு கொடுக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டும் கிடையாது, எவன் அபகரிச்சானோ அவன் மூலமாகவே பாதுகாப்பையும் கொடுத்தீங்க ஆபிரகாமுக்கு. ஆண்டவரே, நீங்கள் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசித்து உம்மை குறித்து அறிந்திருக்கிறோம். நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம்.
அப்பா உமக்கு நன்றி. நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உங்களை வணங்குறது நாங்கள் செஞ்ச பாக்கியம்ப்பா. எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை சேவிக்கணும், அதிகமாய் அன்பு கூறணும், அதிகமாய் உமக்காய் வாழணும் ஆண்டவரே. அதிகமாய் உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கக்கூடாது. ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி போட்டு எங்களுக்கு நல்ல ஒரு நிறைவுகளையும் நல்ல உமக்கு பிரியமான செய்கைகளையும் செய்கிற கிருபை தந்து நடத்துங்கப்பா. இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மேலே நிறைவேறட்டும். தொடர்ந்தப்பா இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.